Good morning students. Propagation of errors next நாம் பார்க்க போறது error in the division or quotient of two quantities. அதாவது இரு அளவுகளை வகுப்பதால் ஏற்படும் பிழைகள். Let del A and del B be the absolute errors in the two quantities A and B respectively. அதில் first quantity A which is equal to A plus or minus del A, B which is equal to B plus or minus del B. இப்போ இந்த two quantities divide பண்ண போறோம் or quotient. In quotient Z which is equal to A by B. இப்போ Z equal to A plus or minus del A divided by B plus or minus del B. இப்போ இந்த two quantitiesலயுமே errors இருக்கு. அப்ப அந்த two quantities டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த டோட்டல்லையும் errors இருக்கும். ஓகேவா? அப்ப Z-லயும் errors இருக்கும். இப்போ Z plus or minus del Z which is equal to A plus or minus del A divided by B plus or minus del B. So இந்த term நான் இந்த மாதிரி எழுதுறேன். இங்க பாருங்க Z plus or minus del Z which is equal to இந்த A நான் காமனா வெளிய எடுக்கிறேன். இப்படி காமனா வெளிய எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல 1 இருக்கும். இங்க del A இந்த இடத்துல A இல்ல. அப்ப இந்த மாதிரி அதாவது A வெளிய எடுத்துட்டா A into 1 plus or minus del A by A இந்த மாதிரி நான் எழுதிறேன். அதாவது A plus or minus del A into A by A இந்த மாதிரி. அப்ப A இந்த A-வும் இந்த A-வும் நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல 1 இருக்கும். இப்போ வெளியே எடுத்துட்டா இந்த பாயிண்ட்ல 1. இப்போ 1 plus or minus del A by A. ஓகேவா? இந்த மாதிரி போட்டேன். அதே மாதிரி B. ஓகே. அடுத்து இந்த 1 plus or minus del B by B இந்த டேர்ம் நான் மேலே கொண்டு போறேன். இப்போ என்ன ஆயிரும்? இன்வர்ஸ் ஆயிரும். ஓகேவா? Z plus or minus del Z which is equal to A by B 1 plus or minus del A by A இது மேலே போயிருச்சு. அப்போ 1 plus or minus del B by B இன்வர்ஸ் ஆயிரும். ஓகேவா? யூசிங் பைனாமியல் ஈக்குவேஷன். இது நீங்கள் மேக்ஸில் படிப்பீங்க. அதாவது 1 plus x power n approximately 1 plus nx இந்த மாதிரி எழுதலாம். அதாவது n உள்ள கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? அதுவே 1 minus x power n அப்படி இருந்தா 1 minus nx இந்த மாதிரி எழுதலாம். அதுவே 1 minus x power minus n இந்த மாதிரி இருந்தா இங்க n minus n உள்ள கொண்டு வரமா minus n minus plus இப்போ 1 plus nx இந்த மாதிரி நாம எழுதிரலாம். ஓகேவா? இங்க பாருங்க z plus or minus del z which is equal to ab இதுக்கு பதிலா நம்ம z னு போடலாமா? இங்க போட்டு பாருங்க z which is equal to a by b. ஓகே. அப்ப z 1 plus or minus del a by a into இந்த மைனஸ் என்ன உள்ள கொண்டு வாங்க. அப்ப மைனஸ் into plus மைனஸ் into மைனஸ் பிளஸ். ஓகேவா? அப்ப 1 minus or plus a del b by b. ஓகே. சோ இது ரெண்டையும் நம்ம இன்டு பண்றோம். அதாவது 1 into இது அப்படியே போட்டுங்க. z plus or minus del z which is equal to z 1 into 1 minus or plus 1 into del b by b plus or minus del a by a into 1 plus or minus del a by a into del b by b. ஓகேவா? so இந்த ஸ்டெப்ல நெக்ஸ்ட் dividing both side z ல நாம என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம். ஓகே. அப்ப என்ன கிடைக்கும்? z by z plus or minus del z by z which is equal to z by z plus or minus இது அப்படியே போடுவாங்க இந்த டேர்ம். இந்த இடத்துல z by z இங்க z by z by z இங்க போட்டுட்டு இந்த டேர்ம் அப்படியே இங்க போட்டுக்காங்க. ஓகேவா? இங்க 1 மைனஸ் ஆர் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் இது எல்லாத்தையும் நம்ம வெளியே காமனா எடுத்து போட்டுறோம். அப்படி எடுக்கும்போது பாருங்க z by z கேன்சல் ஆயிரும், z by z கேன்சல் ஆயிரும். அப்போ 1 plus or minus del z by z which is equal to நம்ம காமனா எடுத்த 1 இங்க plus or minus எல்லாமே காமனா வெளிய எடுத்துட்டோம். அப்போ 1 plus or minus del b by b plus del a by a plus del a by a into del b by b. அப்போ இந்த 1 கேன்சல் பண்ணிடுறோம். plus or minus கேன்சல் பண்ணிடுறோம். remains del z by z which is equal to del b by b plus del a by a plus del a by a into del b by b. அதே மாதிரி தான் இது கம்பேர் பண்ணும்போது இது
lowest value. அப்போ இது negligible பண்ணிடுறோம் 0. அப்போ ரிமைன்ஸ் என்ன கிடைக்கும்? The maximum fractional error is z, del z by z, which is equal to del a by a plus del b by b. Equation number 4. The maximum fractional error in the quotient of two quantities is equal to the sum of their individual fractional errors க்கு ஈக்குவலா இருக்கு. Equation number 4. So இதை வச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சம் கேட்பாங்க. Example 1.8. The voltage across a wire is 100 plus or minus 5 voltage and the current passing through its 10 plus or minus 0.2 ampere. Find the resistance of the wire. ஒரு வயரில் இருக்க அந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 plus or minus 5, அதில் போகிற கரண்ட் 10 plus or minus 0.2. அப்போ அந்த ஒயரில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு கம்பிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு இவ்வளோ இருக்குது வோல்டேஜ், மற்றும் அதன் வழியே பாயும் மின்னோட்டம் இவ்வளோ இருக்குது, ஏனெனில் அக்கம்பியின் மின்தடை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒயர் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இங்கே. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இந்த ஒயர் ரெண்டுக்குள்ள எண்டு, இந்த ஒயரில் அக்ராஸாக உள்ள அந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட். அப்போ 95 இருக்கலாம், இல்லை 105 இருக்கலாம் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அதில் பாஸ் ஆகிற கரண்ட் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர். அப்போ இதில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஒயரில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், 10th படிச்சிருப்போம், ஹோம்ஸ் லா. V which is equal to IR, voltage which is equal to current into resistance. பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ R இங்கே வச்சுட்டு I லெஃப்ட் சைடு கொண்டு டிவைட் ஆயிரும். அப்போ R which is equal to V by I. இப்போ R which is equal to voltage எவ்வளோ 100 டிவைட் பை கரண்ட் 10. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 10 ஓம் கிடைச்சிடும் ரெசிஸ்டன்ஸ். பட் அதோட அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே எரர்ஸ் வந்துட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர் இருக்குது அதனோட அப்சல்யூட் எரர்ஸ். அப்போ அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ யூசிங் ஃபார்முலா del R by R which is equal to del V by V plus del I by I. அதே மாதிரி நம்ம R நம்ம ரைட் சைடு கொண்டு போனால் இன்ட் ஆயிரும். இப்போ del R which is equal to del V by V plus del I by I into R. del Vங்கிறது இதுதான் அப்சல்யூட் எரர், இது del I. ஓகே? அப்போ del V பதிலாக 5 டிவைடட் பை வோல்டேஜ் 100 ப்ளஸ் del I அதோட அப்சல்யூட் எரர்ஸ் 0.2 டிவைடட் பை கரண்ட் 10 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்ல 10. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.05 ப்ளஸ் 0.02 இன்ட்டு 10. இதை ப்ளஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 0.7 கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட அப்சல்யூட் எரர்ஸ். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் which is equal to 10 plus or minus 0.7 ohm. அப்போ இந்த ஒயரில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 10 plus or minus 0.7 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா.